சென்ற வாரத்திலே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சத்தியத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்கிறதை பல வகைகளிலே புரிந்து கொண்டவர்கள் அல்லது அந்த தேவனுடைய கிருபையை குறித்த அறிவு பெற்றவர்கள் அவர்கள் எனக்கு இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்களாக இருந்தால் அவர்களையும் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். காரணம், அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமைவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக அந்த கூட்டத்திலே பங்கெடுத்து தேவனுடைய நல் வார்த்தை இனி வரக்கூடிய உலகத்தின் பலன்கள் இது எல்லாவற்றையும் ருசி பார்த்த பின்பதாகவும் மறுதலித்து போகிறார்கள். இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று போகிறவர்கள், இந்த சத்தியம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்கள், அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது மனம் திரும்புவதற்கு ஏதுவாக புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்கனவே மனிதர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அது நிமித்தம்தான் மீட்பு. ஆனால் அந்த உண்மையை குறித்து பல முறை சத்தியத்தை கேட்டவர்கள், அவருடைய கிருபையை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவர்கள், ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த இயேசு கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம், எல்லாம் தெரிந்து சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம், இந்த இயேசு கிறிஸ்து நிராகரிக்கிறோம் என்று சொல்லி போகிறவர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தங்கள் ரட்சிப்பை நிராகரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிப்பு என்பது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே ஒரு மனிதன் காப்பாற்றப்பட முடியும். அப்போ இது அவர்கள் அறிந்த பின்பதாகவும் அவர்கள் புரிந்து கொண்ட பின்பதாகவும் அந்த கூட்டத்திலே சில நாட்கள் பங்கெடுத்த பின்பதாகவும், சரி இதுல வேண்டாம், இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் ரட்சிப்பு என்கிற இந்த உண்மையை நாங்கள் புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு இந்த உண்மை தேவையில்லை, இந்த இயேசு கிறிஸ்துவே தேவையில்லை என்று சொல்லி அந்த ரட்சிப்பை புறக்கணித்து போகிறவர்கள். அப்போ ரட்சிப்பு புறக்கணிக்கிற அந்த செயல் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற ஒரு செயலுக்கு ஒப்பிடப்பட்டு இங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஏன்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் செய்தது தியாகம். அந்த சிலுவை தியாகத்தை அவமதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த அவர் எல்லாவற்றையும் அறிந்த பின்பும் அவர் அங்கு அதை இவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போவது, அவர் அவ்வளவு தூரம் பட்ட பாடுகள், மனிதர்களுக்காக பட்ட தியாகங்கள், இது எல்லாவற்றையும் அவமானப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. ஆகவே அதை இங்க எபிரேய ஆசிரியர் எப்படி சொல்கிறார்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற ஒரு செயலோடு இங்கே ஒப்புமைப்படுத்துகிறார். ஆகையால் மீண்டும் அவர்களை புதுப்பிக்க முடியாது, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக புதுப்பிக்க முடியாது என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக, அதாவது இயேசு இந்த சத்தியம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகும்போது, இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகும்போது அவர்களை மறுபடியும் மனம் திரும்ப வைத்து அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூட்டிக் கொண்டு வருவது ஏன் கூடாத காரியம் என்று சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் மனம் திரும்ப விரும்பாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல. இன்றைக்கு அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை. ஆனால் இந்த கூட்டம், இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிற கூட்டம், அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பல நாள் அங்கே கூட்டத்திலே அதான் பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியிலே பங்கடைந்தவர்கள், எல்லாவற்றையும் இனி வருகின்ற பலனை எல்லாம் ருசி பார்த்தவர்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். அப்போ அவர்கள் அறிந்து விட்டு வேண்டும் என்றே புறப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் என்னது? மனம் திரும்ப விரும்பாத நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களாகவே இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்து எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாங்கன்னா, அவர்கள் நாங்கள் மனம் திரும்ப விரும்பவில்லை, நீங்கள் சொல்லுகிற இந்த மனம் திரும்புதலை நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் இதைத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த வழிதான் எங்களுக்கு இதாகிறது. அப்போ அவர்களுக்கு முன்பாக முதலாவது அவர்கள் ஏற்கனவே ஒரு மார்க்கத்துல இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக
அல்ல. அது அது அதன் வழியாக நீங்கள் தேவனை அடைய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்கின்ற உண்மை கற்றுத்தரப்படுகிறது. அது அவர்கள் ஏற்றுக்கொண்டு அல்லது கூட்டத்திலே பங்கெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ உண்மையிலேயே இதுதான் தேவனிடத்திலே சேருவதற்கான வாய்ப்பு என்கிறது முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டது. புரிந்து கொள்ளப்பட்ட பின்பதாகவும் இல்லை, இந்த வேண்டாம், இந்த சத்தியம் எங்களுக்கு வேண்டாம், இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி போகிறார்கள் என்றால் அவர்கள் மனம் திரும்ப விரும்பவில்லை என்பதுதான் பொருள். அப்ப அவர்களாகவே தாங்களே நாங்கள் இந்த ரட்சிப்பை நிராகரிக்கிறோம் என்கின்ற நிலைமையில இருக்கிறார்கள். ஆகவே தான் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், அவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு எபிரேய மக்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சுவிசேஷத்தை கேட்டு அங்கே வந்த மக்களிலே பலர் இப்பொழுது குழப்பமான மனநிலையில இருக்கிறார்கள். அவர்களுக்காக இங்கே எழுதுகிறார். அப்படிப்பட்ட சூழலிலே திரும்ப திரும்ப அடிப்படை உபதேசமே போதித்து கொண்டிருக்கப்படுகிறது. ஒருவேளை இவர்களுக்கு இன்னும் போய்விடுவார்களோ, அது திரும்பவும் மறுபடியும் அடிப்படை உபதேசத்தையே போதிப்போம் என்கிற நிலையில இருக்கிறபடியா போதும், அடிப்படை உபதேசம் ஏற்கனவே பலமுறை போதிக்கப்பட்டாகிவிட்டது. மக்கள் நீதியின் வசனத்திலே பழக வேண்டும், நான் பூரணராகும்படி கடந்து போக வேண்டும், ஆகவே போதும் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் நிறுத்த சொல்லுகிறார். இவ்வளவு நாட்கள் கேட்ட பின்பதாகவும் யாராகிலும் இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று போகிறவர்களா இருந்தால் போகட்டும். அப்படி போகிறவர்கள் அவர்களாகவே விரும்பி போகிறார்கள். அவர்களை மறுபடியும் வலிக்கட்டாயமாக இங்கு பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்பதாக சொல்லுங்க. அப்போ தேவனால் ஆசீர்வாதத்தை யார் பெறுவார்கள்? தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் ஆசீர்வாதம் பெறும். அப்போ தேவன் பல்வேறு வாய்ப்பு கொடுத்தும், சத்தியத்தை அறிவதற்கு பல் வாய்ப்புகள் கொடுத்தும், அதன் மூலமாக அதை குடித்து அதை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற கனியை கொடுக்கக்கூடியவர்கள், அதற்கேற்ற பயிரை முளைப்பிக்கக்கூடிய நிலம்தான் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். மாறாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இதை வேண்டாம் என்று நிராகரித்து போகக்கூடியவர்கள் அங்கே முட்பூட்டுகளையும் நிலைப்பிக்கிறதுக்கோ அது தகாதது, சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அப்படி சொல்லி வரும்போதே இதெல்லாம் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் என்று நான் நம்பி இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை சொல்லுங்க. அப்போ இங்க எபிரேய ஆசிரியர் முழுவதுமாக இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று தீர்ப்பு செய்து எழுதவில்லை. நான் கேள்விப்பட்டதை வைத்து இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்து அதற்காக நீங்கள் எல்லாம் என்னது ரட்சிக்கப்படாதவர்கள் என்று நான் கருதி அப்படி சொல்லவில்லை. உங்களுடைய செயல்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதற்கேற்ற விதத்தில் தான் எனக்கு தெரிகிறது என்கின்ற வார்த்தையும் அங்கே வைக்கிறார். வைத்துவிட்டு நீங்கள் இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? காரணம் அங்கே எபிரேய மக்களிடத்திலே சிலர் அந்நிய போதனைகளை கொண்டு நுழைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது. மாறாக நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் நீடிய பொறுமையாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. அப்போ நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வந்தீர்கள். அந்த நம்பிக்கை விசுவாசமாக மாற வேண்டும். அப்போ நம்பிக்கையின் பூரண நிச்சயம் என்பதுதான் விசுவாசம். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாக வேண்டும். அதற்காக நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். அப்போ நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி முடிவு பரியந்தம் நீங்கள் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம், விசுவாசம் என்பது எது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம். நீங்கள் ஒன்றை நம்புகிறீர்கள், நம்புகிறீர்கள் என்கிறதற்காக அது விசுவாசமாக மாறாது, அது விசுவாசமாக கருதப்படாது.
நம்பிக்கை நாளைக்கு நீங்கள் அந்த நம்பிக்கையை நீங்கள் மாற்ற வாய்ப்பு உண்டு. அப்ப எது விசுவாசம் என்று இங்கே சொல்லப்படுகிறது? நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதிலே உறுதியாக இருக்கிறது, முடிவு பரியந்தம் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதைத்தான் வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது. இதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் இங்கே எழுதுகிறார். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, அந்த நம்பிக்கை பூரண நிச்சயம் உண்டாக வேண்டும். அதுதான் விசுவாசம். அப்போ நீங்கள் விசுவாசிகளாக காணப்படும்படி உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை பூரண நிச்சயம் உண்டாகும்படி யாவரும் முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறோம். இப்போ இங்கே 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, யாரை பின்பற்ற வேண்டும்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் பொறுமையினாலும் பின்பற்றுகிறவர்கள், பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். அப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று விசுவாசம், கூடவே பொறுமை என்று சொல்லி இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். ஏன் இங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த மக்களை குழப்புவதற்கு ஏதுவாக, அன்றைக்கு இருந்த மக்கள் கிறிஸ்தவத்தை விட்டு இல்லை நீங்கள் யூத மதத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அநேகர் கள்ளப்போதனைகள் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அப்படி அந்த கள்ளப்போதனை செய்வதற்கு ஏதுவாக இருந்தது என்னவென்றால், அன்றைக்கு இருந்த துன்பங்கள், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்களுடைய காணப்பட்ட துன்பங்கள். அப்ப துன்பங்கள் நிமித்தம் அந்த இங்கே வந்தேன், அப்ப இவர் உண்மையான கடவுள் என்று சொன்னால் நமக்கு எந்த துன்பம் வந்திருக்க கூடாது அல்லவா? அந்த யூதர்களை காட்டில நாங்கள் தானே நன்றாக நிலைமையில் இருந்திருக்க வேண்டும் அல்லவா என்கின்ற எண்ணம் இயல்பாக மக்களுக்குள்ளாக பரவ வாய்ப்பு இருக்கும் என்கிறதற்காகத்தான் சொல்கிறார், நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பின்பற்றுகிறவர்களாக இருந்துதான் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இங்கே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். இப்போ இன்றைக்கு அநேகர் நாங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறோம், இந்த ஆண்டுக்கு இது வாக்குத்தத்தம் என்று சொல்லி பலர் சொல்லுகிறார்கள். முதலாவது அந்த ஆண்டிலே அது இவர்கள் சொல்லுகிற வாக்குத்தத்தம் அப்படியே நடப்பதில்லை. அது எல்லா ஆண்டும் ஒரே காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரே காரியத்தை வேறு வேறு வசனங்களை பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். அதனுடைய சாராம்சம் என்ன? சென்ற ஆண்டு நீங்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தீர்கள், இந்த ஆண்டிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அது எல்லாம் மாறி போகும், இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும். அதற்கு தான் அவங்க பயன்படுத்துகிற எல்லா வசனங்களும் அதற்கு ஏற்ற விதமான வசனங்கள் தான், வேறு வேறு வசனங்கள் தான். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் வேறு வேறு வாக்குத்தத்தங்கள் போல தோற்றமளித்தாலும் அதனுடைய பொருள் எப்படித்தான், சென்ற ஆண்டு நீங்கள் துன்பம் அனுபவித்தீர்கள், இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த ஆண்டிலே அப்படி வைப்பார் இப்படி வைப்பார், இதைத்தான் போனவரிடம் சொல்லியிருப்பார்கள். ஆனா வேறு வசனத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். இப்போ இது ஒரு பொய். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். பொறுமையோடு விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் சும்மா இன்றைக்கு பொய் வாக்குறுதிகளை, இன்னைக்கு வாக்கு கொடுத்து விட்டார், இந்த ஆண்டிலே உனக்கு இப்படி நடக்க போகிறது, நாளை 2 நாள்ல உனக்கு இது நடக்க போகும், இப்ப இயேசு கிறிஸ்துவில வந்தாயா உன்னுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ், உலக ரீதியிலான எல்லா ப்ராப்ளமும் இப்போ இன்னைக்கே சால்வ், இப்படி எல்லாம் வேதாகம் சொல்லவில்லை. இப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் பொறுமையினாலும் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள், அவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ மட்டுமல்ல, இங்கே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் என்று சொல்வது எது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வேதாகமம் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு பல்வேறு விதமான வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 நம் நித்திய ஜீவனை அடையும்படியாக பிதாவானவர் குமாரனை தந்தருளினார். அப்போ நமக்கு நித்திய ஜீவன் என்கிறது வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாகிறவர்களுக்கு தேவன் ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை அளிப்பார் என்கிறது ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 37-38 அதுதான் சொல்லுவார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அது வாக்குத்தத்தமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, அப்ப தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுதல், ராஜ்யத்திலே பங்கு பெறுதல், தேவ ராஜ்யத்திலே பங்கு பெறுதல், அது நமக்கு வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவோடு கூட பக்கத்திலே இருந்து அவருக்கு சமமாக உட்கார்ந்து ஆளுகை செய்தல்,
அப்போ இது எல்லாம் நமக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தம், அதனூடாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பு, தேவனுடனான உறவு, நம் புதிய இதயம், இது எல்லாமே ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசிகளுக்கு வருகிறது. கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறார். அப்ப அது எதை குறித்து சொல்லப்படுகிறது? விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக முடியும். நியாயப்பிரமாணத்தின் செயல்கள் மூலமாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, மாறாக விசுவாசத்தின் மூலமாகவே நீதிமானாக மாற முடியும் என்று சொல்லி அது வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ இதான் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம். இது விசுவாசத்தினால் நீதிமானாகுது. அப்போ இது எல்லாமே என்னது, எப்படி பெற முடிகிறது? இது இது எல்லாமே நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே நமக்கு ஆரம்பிக்கிறது. அதனுடைய அந்த வாக்குத்தத்தங்கள் தொகுப்பாகிய நித்திய ஜீவன் என்கிறது, தேவனோட ஆளுகை செய்கிற இது எல்லாமே எப்பொழுது நடக்க போகிறது? இனிமேல் நடக்க போகிறது. அப்போ இந்த நமக்கு துன்பம் இல்லாத வாழ்வு, மரணம் இல்லாத வாழ்வு, இப்போ இது எல்லாமே இதுக்குள்ளாக அடக்கம் தான். அதான் நித்திய ஜீவனுக்குள்ளாக அடக்கமான காரியங்கள். ஆனால் அது எப்பொழுது நிறைவேற போகிறது? அதற்கு காலங்கள் இருக்கிறது. அதற்கு பொறுமை அவசியம். ஆனால் பலர் என்ன நினைப்பதுண்டு, கிறிஸ்தவ ஆகிவிட்ட இனிமே எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும், எல்லாம் இப்பொழுதே நடக்க வேண்டும். இதெல்லாம் இவர்களாகவே எண்ணுகிற எண்ணங்கள். அப்போ மாறாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பூரணமாக நிறைவேற காலங்கள் இருக்கும், அதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த பொறுமை இல்லாதபடியினால்தான் பல என்ன செய்கிறீர்கள், விட்டு போகிறவர்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன விதைக்கிறவன் பற்றிய ஓமையில கூட சில விதைகள் கற்பாறை இடத்திலே விளர்ந்தது, அது வளர்ந்தது, முளைத்தெழும்பி வளர்ந்தது. ஆனால் அதற்கு மேல் என்ன செய்ய முடியவில்லை, அதற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. காரணம், அது துன்பம் வரும்போது, அது பிரச்சனை வரும்போது என்ன செய்கிறது, அதுக்கு அது வேர் கொள்வதில்லை, பட்டு போகிறது. முள்ளுள்ள இடம், ஐஸ்வர்யத்தின் கவலை, இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அதை நெருக்கும் போது அது போச்சு. ஆனா அங்கே பொறுமை இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த நல்ல நிலத்திலே விழுகிறதோ, என்னதான் பிரச்சனை, மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் அது நிலைத்து வளரக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ பொறுமை அவசியம், விசுவாசம் பொறுமை அவசியம் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு இங்கே ஒரு உதாரணத்தையும் காண்பிக்கிறார். ஆபிரகாம் என்கின்ற மனிதனை இங்கே எபிரேயர் காண்பிக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, தமிழும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயதிலே அவனை அழைத்து ஆசீர்வாதம் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த காரியத்தை பார்க்கிறோம். அவன் அந்த இடத்துல இருந்து புறப்பட்ட போது 75 வயது என்று சொல்லி அங்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஆண்டவர் பல இடங்களிலே ஆபிரகாமோடு இந்த காரியத்தை தான் பேசுவார். உனக்கு முன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள், இப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் படிக்கிறோம். அப்போ இந்த காரியத்தை அவன் எப்படி பெற்றுக் கொண்டான்? ஆண்டவர் 75 வயதிலே சொன்னான், 76வது வயதிலே எல்லா காரியங்களும் அந்த வாக்குத்தத்தம் முழுவதுமாக நிறைவேறி முடிந்ததா? இல்லை. அவன் பொறுமையோடு காத்திருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையும்படியாக பொறுமையோடு காத்திருந்தான். ஆண்டவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொண்டுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஒரு இடத்துல கடற்கரை மணலத்திரையாக உன் சந்ததிகள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது ஆபிரகாமுக்கு நிறைவேறினது? 76வது வயதிலே நிறைவேறினதா? 80 வயதிலே நிறைவேறினதா? 86ல ஆபிரகாம் ஒரு மனைவி பேச்சுக்கிட்ட தவறான டிசிஷன் எடுக்கிறான். அங்க இஸ்மவேல் உருவாகிறான். ஆனால் அது ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் அல்ல. மாறாக 100வது வயதிலே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமான ஈசாக்கு பிறக்கிறான். அப்ப எத்தனை வருடம் அவன் பொறுமையோடு இருந்தான்? 25 வருடம். சரி, இப்ப 25 வருடத்திலே அவனுடைய வாக்குத்தத்தம், அவன் பொறுமையோட இருந்த போது வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆனால் அது பூரணமான நிறைவேறுதலா? இல்லை. அதுதான் ஆண்டவர் சொன்ன அந்த பூரணமான நிறைவேறதா? இல்லை. அப்போது அவனுக்கு ஒரு குழந்தை தான்.
ஆண்டவருக்கு என்ன சொன்னார்? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெருகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஒரு குழந்தை பிறந்தது ஒரு பெருகவே பெருக பண்ணுகிற செயலா? இல்லை. அதன் பிறகு பல பல ஆண்டுகள் கழித்து மக்கள் பெருகுகிறார்கள், இஸ்ரவேல் கோத்திரம் பெருகுகிறது. அப்போ எப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் பூரணமாக மாறுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அது பூரணமாக மாறுகிறது. அது ஆபிரகாம் சந்ததியில இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததியார், ஆபிரகாமுக்குரிய வாக்கு தத்தங்களுக்குரியவர்களாக வருகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மூலம்தான் இந்த வாக்கு தத்தம் எல்லா மக்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த காரியத்தை வருகிறார்கள். அந்த அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அங்கே எங்க நிறைவேறுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் இன்றைக்கு யார்? ஆபிரகாமுடைய சந்ததியார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள், மாம்ச பிரகாரமான இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்பட்டாலும், நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கும் போது உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி மாம்சத்திலே யூதன் என்கிறதுனால யூதன் அல்ல என்கின்ற காரியங்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே ரோமர் புத்தகத்திலே பவுல் பல இடங்களிலே விளக்கப்படுத்துகிறார். நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாம். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் அந்த வாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். அப்போ எப்பொழுது அந்த நிறைவேறுகிறது? எத்தனை பல ஆண்டுகள் முழுமை அந்த வாக்குத்தத்தம் முழுமையாக, அந்த ஆசீர்வாதம் முழுமையாக நிறைவேறதுக்கு என்னது? ஆபிரகாம் என்னது மரித்து பல ஆண்டுகள் ஆகிறது. அதற்காக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையா? நிறைவேறியது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் சொன்னார், ஒன்னும் நடக்கல, அப்ப இந்த ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி போகவில்லை. அவன் பல வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள் இருந்தது, அது வேதாகமம் பதிவும் செய்திருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் அவன் இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போகவில்லை. மாறாக அவன் பொறுமையோடு அந்த வாக்கு தத்தத்தை பெற்றவனாக இருக்கிறான். கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்தியேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினை பெறும்படியாகவும் அப்படி ஆயிற்று. விசுவாச மார்க்கத்தார் யாவரும் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 8 கலாத்தியர் 3:8 தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது எதை வைத்து? கிறிஸ்துவின் மூலமாக எல்லா மக்களும் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்கிறதை வேதம் முன்னதாக கண்டுதான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அப்ப இதெல்லாம் எப்பொழுதும் முழுமையாக நிறைவேறது? ஆபிரகாம் இந்த பூமியில மாம்ச ரீதியில உயிரோடு இருந்த போதா? இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறினதா? அப்ப பொறுமையோடு காத்திருந்தான். அப்ப அதே போலத்தான் நமக்கும் இங்கே பூமியில கொடுக்கப்பட்ட, இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கு தரப்பட்ட வாக்குத்தத்தங்கள், சில விஷயங்கள் உடனடியாக தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், தேவ உறவிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியை பெறுகிறது, இதெல்லாம் உடனடியாக நிறைவேறுகிறது. ஆனால் அதனுடைய தொடர்ச்சி முழுமையான அந்த ஒட்டுமொத்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள், அது முழுமையாக நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய காரியங்கள், அது அதற்கு பொறுமையோடு தான் காத்திருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்டவர்களை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆபிரகாமை உதாரணமாக காட்டுகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார்? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போது எபிரேயர் 6:13 ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதிருந்தபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் போது வாக்கு தத்தத்தை மட்டும் சொல்லவில்லை, மாறாக தன்னுடைய பேரிலே ஆணையிட்டு கூறினார். வேதாகமத்துல பல இடங்கள்ல என் ஜீவன் பேரிலே ஆணையிட்டு அப்படி என்கிற வார்த்தை எல்லாம் நான் பார்க்க முடியும். ஏன் ஆணையிடுதல்? இதற்காக, ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காக. பொதுவாக ஒரு மனிதன் ஆணையிடுகிறான் என்று சொன்னால் சும்மா சொன்னாலே ஓகே தான், சரிதான், உண்மை. ஆனால் ஆணையிடுகிறது என்று சொல்லுது அதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய செயல். கண்டிப்பாக எந்த விதத்திலும் மாறவே மாறாது என்கிறதற்காக ஒரு ஆணை.
ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், பிராமிஸ் பண்ணுகிறார். அது ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுகிறதே அது மாறாது. ஆனால் அதை மேலும் உறுதிப்படுத்தும்படியாக தமது பேரில் ஆணையிடுகிறார். சாதாரண பொதுவாக தங்கள் மதிக்கக்கூடிய தங்களுடைய பெரிய ஒருத்தர் மீது ஆணையிடுவார்கள். இந்த நபர் மீது ஆணையாக, கர்த்தர் மீது ஆணையாக நான் வருகிறேன், இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் பார்க்கணும். யார் அவர்கள் யாரை பெரியவர்களாக கருதுகிறார்களோ அவர்களை முன்னிட்டு ஆணையிடுவார்கள். ஆண்டவர் ஆணையிடுகிறார் என்று சொன்னால் எதை வைத்து ஆணையிடுகிறார்? ஆண்டவருக்கு ஆணையிடுவதற்கு ஆண்டவரை காட்டிலும் பெரிய ஒருத்தர் இல்லை. ஆகவே தமது பேரில் ஆணையிடுகிறார். ஆணையிடுதல், மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. ஒரு காரியத்தை உறுதி பண்ணும்படியாக நான் ஆணையிட்டு கூறுகிறேன், இந்த நபர் மீது ஆணையாக என்றெல்லாம் அந்த வார்த்தை. இப்ப தங்களை காட்டிலும் பெரியவர் மீது ஆணையிடுவார்கள். அப்படியே அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாம் வாக்கு பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை, அப்போ ஆண்டவருடைய ஆலோசனை அது மாறாதது, அது நிச்சயமானது, அந்த நிச்சயத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. அது நான் வாக்கு கொடுக்கிறது எக்காலத்தில் கண்டிப்பாக மாறாது என்பதை மனிதர்களுக்கு மேலும் ஒரு நிச்சயம் கொடுக்கும்படியாக ஆணையிட்டார். ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்துகிறார். அப்போ வாக்குத்தத்தம், பிராமிஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு மேலே அதை மேலும் உறுதி பண்ணும்படியாக ஆணை இடுகிறது ஒன்று இருக்கிறது. அதுதான் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அப்போ நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை, நமக்கு முன்பாக ஒரு நம்பிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது தேவனா. அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இப்ப இந்த நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட இந்த நம்பிக்கையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்ப இந்த பற்றி கொள்ளும்படியாக நாம் ஓடி வந்திருக்கிறோம். அடைக்கலமாக தேவன் இந்த நம்பிக்கையை நம்பி, ஆண்டவர் கொடுத்த இந்த அழைப்பின் பேரில் அதை நம்பி நாம் ஓடி வந்திருக்கிறோம். அப்போ அப்படி ஓடி வந்த நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாக வேண்டும். நாம் எந்த இடத்திலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக கொஞ்சம் கூட பொய்யுரையாத தேவன் இந்த மாறாத 2 விசேஷங்களினாலே அதை காரியத்தை செய்தார். 2 விசேஷம் என்னது? ஒன்று, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினாலே அது மாறாது. ஆனால் அதுக்கு மேலாக அதை உறுதி பண்ணும்படியாக என்ன பண்ணியிருக்கிறார்? ஆணையும் விட்டிருக்கிறார். இந்த 2 விஷயம், ஒன்று பிராமிஸ், இன்னொன்று ஓத் என்று சொல்வார்கள், ஆணையிடுதல். இந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். எதற்காக? நமக்கு முன்பாக ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையின் பொருட்டாக ஓடி வந்த நமக்கு ஆறுதல் உண்டாகும்படியாக 2 மாறாத விசேஷங்களினால் நமக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார். அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு என்னது, எந்த ஒரு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார், அது கண்டிப்பாக நிறைவேறும். வாக்கு மட்டுமல்ல, அவர் ஆணையே இட்டிருக்கிறார். இப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும், சில காரியங்கள் என்னை சோர்வுக்கு உட்படுத்தினாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தது உண்மை, அதை நான் ஒரு நாள் அனுபவிப்பேன். இன்றைக்கு இந்த உலகத்திலே எப்படி இருக்கிறதோ, ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். இப்போ அதுல யாரும் என்னது, அது என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை என்னிடத்திலிருந்து பிடுங்க முடியாது என்கின்ற ஒரு ஆறுதல், அந்த ஆறுதல் உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர் வாக்கு மட்டும் பண்ணவில்லை, ஆணை தன் பேரிலே ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் ஆணையிட்டார் என்றால் ஆணையை மீற முடியாது. அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. அப்போ நமக்கு இந்த நம்பிக்கை, ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் மீதான நம்பிக்கை நமக்கு நிலையான உறுதியான திரைக்குள்ளாக போகிறது என்று சொல்லும் போது எபிரேயர்களுக்கு அது புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையே ஒரு திரை காணப்படுகிறது. அங்கே பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்க முடியும்.
மாறாக யாரும் அங்கே பிரவேசிக்க முடியாது. காரணம் அதற்கான தகுதி இல்லை. தேவனிடத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய அங்க பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அங்கே யாருக்கும் போக முடியாது என்கின்ற இந்த கோட்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக. அப்போ இங்கே திரைக்குள்ளாக போகிறது மனிதர்களால் முடியாத காரியம். ஆனால் இங்கே இந்த நம்பிக்கை நமக்கு திரைக்குள்ளாக போகக்கூடிய ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. நங்கூரம், நம் கடல்ல ஒரு கப்பலை நிறுத்தி வைக்க நங்கூரத்தை போடுகிறோம். ஆத்துமா அந்த நம்பிக்கையில உறுதி பெற்று ஆத்துமா உறுதி அந்த திரைக்குள்ளாக போக முடியும் என்கின்ற அதுல உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அப்ப இங்கே திரை என்று சொல்லும் போது அன்றைக்கு எபிரேயர்களுக்கு புரியக்கூடிய ஒரு மொழியிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், பரலோகத்திலே தேவன் இருக்கிற இடத்துல நாம் போய் நிற்க முடியும். அது பொதுவாக மனிதர்களுக்கு அது தகுதி கிடையாது. மனிதர்களுக்கு அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த காரியத்தை திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. எது? நம்பிக்கை. ஆத்துமாவுக்கான நங்கூரமாக, கண்டிப்பாக நங்கூரம் என்று சொன்னா அந்த இடத்துல உன்னால இருந்து அசையாது, கப்பல் வேற எங்கும் போகாது, அது உறுதி. அப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மை உடையதாக நம்பிக்கை இருக்கிறது. எதற்கு? நாம் கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக நிற்போம், திரைக்குள்ளாக போவோம். வானங்களை கிழித்து இயேசு கிறிஸ்து திரைக்குள்ளாக போனதுக்கு ஒப்பாக பிதாவிடத்திலே போனார் அல்லவா, அதை போல நாம் போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்படி திரைக்குள்ளாக போவோம் என்று சொல்லிவிட்டு எபிரேயர் சொல்லுகிறார், நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அந்த திரைக்குள் பிரவேசித்தார். யாரும் போக முடியாத திரை, அந்த திரைக்குள்ளாக மீறி போக முடியாது. பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் போக முடியும். அப்படிப்பட்ட இதுல இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்கின்ற ரோல் எடுத்து அங்கே போயிருக்கிறார். அவர் போனது மட்டுமல்ல, நம்மையும் போக வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அப்போ இதுதான் வாக்குத்தத்தம். எது வாக்குத்தத்தம்? இங்கே சொல்லப்பட்டது நாம் திரைக்குள்ளாக போக முடியும் என்கிற வாக்குத்தத்தம். அதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு இருக்க வேண்டும். அதற்கு ஒரு காலம் உண்டு. இடையிலே என்னது, இந்த உலகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது, பல அந்நிய போதனை வருகிறது என்கிறதற்காக குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரை பின்பற்றுங்கள்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக இங்கே எபிரேயர் சொல்லுகிறார். தொடர்ந்து இந்த இங்கே இயேசு கிறிஸ்துவை மெல்கிசேதேக்கோடு ஒப்பிட்டு அவர் பிரதான ஆசாரியர் திரைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறா. அடுத்த வாரத்திலே அந்த மெல்கிசேதேக்கை பற்றி அது எப்படி, எந்த அடிப்படையில இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்கிறதை குறித்து பார்க்கலாம்.